கல்வி மட்டுமல்ல, கல்வியோட காலை உணவு, கல்விக்கு உதவி தொகைன்னு நம்முடைய திராவிட மாடல் அரசு கல்விக்காக செயல்படுத்தி வருகின்ற சாதனை திட்டங்களை இன்றைக்கு ஒட்டுமொத்த நாடும் பாராட்டிக்கிட்டு இருக்கு. நம்முடைய திட்டங்களை பிற மாநிலங்கள் பாராட்ட மட்டுமல்ல, அதை ஃபாலோவும் செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பா இந்த காலை உணவு திட்டத்தை இந்தியா மட்டுமல்ல, வெளிநாடுகள் சிலவற்றும் இன்றைக்கு பின்பற்ற ஆரம்பிச்சிருக்கிறது. What we began in 2022 as a pilot project in about 1,500 schools has now been expanded to 37,416 government and government aided schools across Tamil Nadu, benefiting around 21 lakh students. 21 லட்சம் மாணவர்கள் இதில் பயன்பெறாங்க. இங்கே மாணவர்கள் மட்டுமல்ல, பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அதிக அளவில் வந்திருக்கிறீங்க. முன்னெல்லாம் பெற்றோர்கள் குறிப்பா தாய்மார்களுக்கு காலையில எந்திரிச்சு டிஃபன் செஞ்சு மாணவர்களை டைமுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு ஒரே பரபரப்பாகவும் பதட்டமாகவும் இருக்கும். ஆனா இன்னைக்கு அந்த நிலைமை தலைகீழா மாத்திருக்கார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். உங்க பிள்ளைகளை இனி ஸ்கூல்லயே ரிலாக்ஸா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு பாடங்களை கவனிக்க வச்சிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இது வெறும் வயிற்று பசியை போக்குகின்ற திட்டம் மட்டுமல்ல, இது மாணவருடைய அறிவு பசியை போக்குவதற்கான ஒரு மகத்தான திட்டம். Our Honorable Chief Minister often says that providing health and education to society empowers people to help themselves and emerge as successful citizens and leaders. Therefore, I am confident that this breakfast scheme will further strengthen our students' ability to emerge as successful individuals in each life. இங்க இருக்கின்ற ஆசிரியர்களுக்கு மட்டும் ஒரு கோரிக்கை, மாணவர்களை படிக்க மட்டுமே சொல்லாம விளையாட்டு நேரத்தில் விளையாடவும் நீங்க அனுமதிக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா மாணவர்களுடைய பிசிக்கல் ஹெல்த் நல்லா இருந்தாதான் அவங்களுடைய மென்டல் ஹெல்த்தும் நல்லா இருக்கும். இந்த காலை உணவு திட்டத்தை மாணவர்கள் நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இங்க அதிக அளவில் வந்திருக்கக்கூடிய நம்முடைய மகளிர் சுய குழு சகோதரிகள், அவங்களுடைய உழைப்பு இந்த திட்டத்துடைய வெற்றியில மிக மிக முக்கியமானது. இந்த காலை உணவு திட்டத்தை தாய்மை உணர்வோடு சமைத்து தருகின்ற சுய உதவி குழுக்களை சேர்ந்த என் அருமை சகோதரிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். By providing a healthy breakfast, we are not only addressing malnutrition but also enhancing attendance, concentration and overall academic performance. This scheme has played a vital role in bridging the gap between disadvantaged and privileged students, ensuring equal opportunities for every child to succeed. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.